வணக்கம், இது உங்கள் வேதாத் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுல இந்த கொஸ்டின் என்ன சொல்லுது? இஃப் த ப்ராஃபிட் earned on selling an article for rupees 810 is the same as losing on selling it for rupees 530, find the cost price of the article அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்கிறதுனால அவருக்கு கிடைச்ச லாபமும், அதே பொருளை 530 ரூபாய்க்கு விற்கிறதுனால அவருக்கு கிடைச்ச நஷ்டமும் சமம் அப்படின்னா அந்த பொருளோட அடக்க விலை என்ன, அவர் எவ்வளவு கொடுத்து அந்த பொருளை வாங்கியிருப்பாரு, இதான் கேக்குறாங்க. சரிங்களா? சோ 670 ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது எடுத்துக்கிறேன்னா 530 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்கிறாங்கன்னா அவருக்கு 140 ரூபாய் நஷ்டம். சரியா? அவர் செலவு பண்ண காசு தான் நான் 670 எடுத்துக்கிறேன். ஏன்னா அடக்க விலை காண்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேக்குறாங்க. சரிங்களா? சோ அடக்க விலையை கேக்குறாங்க, அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் கேக்குறாங்கன்னா இங்க இருந்து இந்த 140 கழிச்சாதான் 530 வரும். கரெக்ட் தானே? சோ அதே 140 கூட்டினா எனக்கு 810 வரும். சரியா? சோ கொஸ்டின் புரியுதா பாருங்க. 670 நான் செலவு பண்ண காசு. சரியா? இங்க இருந்து 530 ரூபாய்க்கு ஒரு பொருளை நான் விற்கிறேன் அப்படின்னா எனக்கு 140 ரூபாய் நஷ்டம். சரியா? 810 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறேன்னா எனக்கு 140 ரூபாய் லாபம். சோ அப்போ அந்த பொருளோட அடக்க விலை, அதாவது நான் செலவு பண்ண காசு என்னன்னு கேட்டீங்கன்னா 670. கொஸ்டின் அதுதான் சொல்றாங்க. 810 ரூபாய்க்கு விற்கிறதுனால கிடைச்ச லாபமும், சரியா, 530 ரூபாய்க்கு விற்கிறதுனால எனக்கு கிடைச்ச நஷ்டமும் சமம். பாருங்க, இதுவும் 140, அதுவும் 140. அப்படி சமம்னா அந்த பொருளோட ரேட் என்னவா இருக்கும், அவர் செலவு பண்ண காசு என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. சோ 670. இது ஈஸியா வேற எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 810ஐயும் 530ஐயும் கூட்டி 2ஆல வகுத்துங்க. சரியா? சோ கூட்டினீங்க அப்படின்னா 1340, அது 2ஆல வகுக்கிறேன். 2 2 6 முறை 12, 7 முறை 14, ஒரு 0. சோ 670 அப்படின்றது ஆன்சர். சரிங்களா? சோ இந்த மெத்தட்ல நம்ம புக்ல இருக்கிறது இந்த ஒரு சம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். A price is marked at rupees 1500 and it sold for rupees 1350. Find the percentage of discount அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. இதனை 1350க்கு விற்கிறதுனால அவருக்கு ஏற்படுற தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ தள்ளுபடி சதவீதத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. தள்ளுபடி பை குறித்த விலை இன்டு 100%. சரிங்களா? இது தள்ளுபடி சதவீதத்திற்கான ஃபார்முலா. அதாவது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எனக்கு வேணும்னா மேல டிஸ்கவுண்ட், கீழே மார்க்கெட் பிரைஸ் இன்டு 100%. இந்த மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பேசியிருப்போம். மார்க்கெட் பிரைஸ்னா எம்ஆர்பி ரேட் அப்படின்னு பேரு. சரியா? சோ இங்க தள்ளுபடி எவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்காங்க பாருங்க. 1500 ரூபாய்க்கு குறிப்பிடப்பட்டு, சோ பிக்ஸ் பண்ண ரேட் வந்து 1500, ஆனா அவங்க வித்தது வந்து 1350க்கு. அப்ப 150 ரூபாய் தள்ளுபடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே? சோ 150 ரூபாய் தள்ளுபடி. இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் தள்ளுபடி கண்டுபிடிக்கணும்னா அது என்ன சார் ஃபார்முலா? குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. இது தள்ளுபடிக்கான ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா. சரியா? சோ டிஸ்கவுண்ட் இதுக்கு என்ன ஃபார்முலானா எம்பி மைனஸ் எஸ்பி. சரிங்களா? சோ எஸ்ஐ படிக்கிறவங்க இல்ல பிசி படிக்கிறவங்க இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் டைரக்டா தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு இப்ப கேட்கிற எக்ஸாம்ல எல்லாம் நிறைய ஃபார்முலாஸ் கேட்கறாங்க. சரிங்களா? சோ அதனால ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சோ பாருங்க, மேல 150, கீழே குறித்த விலை, அவங்க பிக்ஸ் பண்ண ரேட் 1500 இன்டு 100%. 2 0க்கு 2 0 அதிர்ஷ்டம். ஒரு பாஞ்சு 10 முறை 150. சோ அப்ப 10% அப்படின்றது தள்ளுபடி சதவீதமா இருக்கும். சரியா? சோ ஆப்ஷன் பி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் ஒன்.
இது ஒரு ஆப்ஷனை பேஸ் பண்ண கொஸ்டின்ங்க. பாருங்க, a shopkeeper gives 1/5 of his profit to his manager. The manager gives 1/3 of the money to his assistant. Half of the amount received by the assistant is ₹100. Find the profit of shopkeeper அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு கடைக்காரர் தனது லாபத்துல 5ல் 1 பங்கை தன்னுடைய மேலாளருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை நான் ஆப்ஷனை வச்சு செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2000. இந்த 2000 ஒரு கடைக்காரர் என்ன பண்றாரு, 5ல் 1 பங்கு, 5ல் 1 பங்கு தன்னுடைய மேலாளர் அதாவது தன்னுடைய மேனேஜருக்கு தராரு. 5ல் 1 பங்கு இங்க எவ்வளோ, 1 5 4 முறை 20 2 0. சோ 400 ரூபாவை தன்னுடைய மேலாளருக்கு கொடுக்கிறார். ஓகேவா? மேலாளர் என்ன பண்றாருன்னா அவருக்கு கிடைச்ச அந்த 400 ரூபாவை எடுத்து அதுல 3ல் 1 பங்கை, சோ 3ல் 1 பங்கை தன்னுடைய உதவியாளருக்கு தராரு, அசிஸ்டன்ட்டுக்கு தராங்க. சரியா? நல்லா புரிஞ்சுங்க. சோ இத அடிச்சிங்கன்னா 133 முறை 0.33 அப்படின்னு போகும். சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட 133 ரூபாவை யாருக்கு தராங்க, தன்னுடைய அசிஸ்டன்ட்டுக்கு தராரு. மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 3ல் 1 பங்கை தன் உதவியாளருக்கு தருகிறார். உதவியாளர் பெற்ற தொகை 133. அதுல பாதி என்ன, உதவியாளர் பெற்ற தொகை 133, அதுல பாதி 100ன்னு கொடுத்துருக்காங்க. 133ல பாதி 100 இல்லையே. சரியா? சோ அப்ப அவங்க சொன்ன அந்த ஆப்ஷன் பிரகாரம் தப்பு இல்ல. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல. ரெண்டாவது ஆப்ஷன் வாங்க. 3000 ரூபாய். இந்த 3000 ரூபாய் கடைக்காரர் என்ன பண்றாரு, அதுல 5ல் 1 பங்கு தன்னுடைய மேலாளருக்கு தராரு. அப்ப 5ல் 1 பங்குனா 5000 30 2 0. 600 ரூபாவை யாருக்கு தராங்க, தன்னுடைய மேலாளருக்கு தராரு. சரியா? மேனேஜருக்கு தராரு. மேனேஜர் என்ன பண்றாரு, அவருக்கு கிடைச்ச 600 ரூபாயில 3ல் 1 பங்கை, சோ 3ல் 1 பங்கை தன்னுடைய அசிஸ்டன்ட்டுக்கு தராரு, உதவியாளருக்கு. சரியா? சோ 1 3 3 200 முறை 600. சோ 200 ரூபாய் யாருக்கு தராரு, அசிஸ்டன்ட்டுக்கு தராரு. சரியா? பாருங்க, உதவியாளருக்கு தருகிறார். உதவியாளர் பெற்ற தொகை 200. அந்த உதவியாளர் பெற்ற தொகையில பாதி 100. கரெக்டா? 200ல பாதி 100 தானே. சோ அப்ப அவரு கடைக்காரருக்கு கிடைச்ச லாபம் என்னன்னு கேக்குறாங்க. கடைக்காரருக்கு 3000 ரூபாய் கிடைச்சிருந்தாதான் அந்த 3000 ரூபாயில 5ல் 1 பங்கு அதாவது 600 ரூபாவை தன்னுடைய மேனேஜருக்கு கொடுத்திருப்பாரு. மேனேஜர் தனக்கு கிடைச்ச 600 ரூபாயில 3ல் 1 பங்கு அதாவது 200 ரூபாவை தன்னுடைய அசிஸ்டன்ட்டுக்கு தந்திருப்பாரு. அசிஸ்டன்ட் சம்பாதிச்ச காசுல பாதி 100 ரூபாவா வந்திருக்கும். சரியா? சோ அதனால ஆன்சரு ஆப்ஷன் பி 3000. Next, a man buys a chair for ₹1500. He want to sell it at a profit of ₹250. After making a discount for ₹100, what is the marked price of the chair அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாடல் கொஸ்டின் கேட்டா இது ரொம்ப ஈஸிங்க. நாற்காலியோட குறித்த விலை என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? அவர் வாங்கின ரேட்டு பிளஸ் தள்ளுபடி கொடுத்த ரேட்டு, அதுக்கப்புறம் லாபம் கொடுத்த ரேட்டு, இது எல்லாத்தையும் கூட்டிங்க. சரிங்களா? அவர் வாங்கின ரேட்டு, தள்ளுபடி எவ்வளவு கொடுத்தாரு, பிளஸ் லாபம் என்ன, இது எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டீங்கன்னா எனக்கு குறித்த விலை கிடைச்சிடும். சரியா? சோ பிக்ஸ் பண்ண ரேட்டு 1850. இந்த 1850 தான் நான் 100 ரூபாய் தள்ளுபடி தரேன். அது இல்லாம 250 ரூபாய் லாபத்துக்கு விற்கிறேன். சோ இந்த 250 ஒரு 100 கழிச்சு பாருங்க, 350. அந்த 350 கழிச்சிங்க அப்படின்னா இங்க 1500 ரூபாய் வந்துடும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், புக்ல இருக்கிற சம்மும் கூட. நெக்ஸ்ட், the price of a raincoat was slashed from 1060 to ₹901 by a shopkeeper in the winter season to boost the sales. சோ என்ன சொல்றாங்கன்னா, மழை காலத்தின் போது ஒரு கடைக்காரர் என்ன செய்யறாருன்னா தனது வியாபாரத்தை அதிகமாக்கணும் அப்படின்றதுக்காக 1060 ரூபாய் இருக்கிற ஒரு ரெயின் கோட்டை, மழை சட்டைன்னு குத்துருக்காங்க பாருங்க, ஒரு ரெயின் கோட்டை 901 ரூபாய்க்கு விற்கிறாரு.
சரிங்களா? 1600 ரூபாய்க்கு விற்க சொன்ன ஒரு ரெயின் கோட்டை 901 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரிங்களா? அப்படி விற்கிறதுனால அவருக்கு ஒரு 159 ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. கரெக்டா? 1060 இருந்து 901னா ஒரு 159 ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதுக்கான சதவீதம் என்ன? சோ தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்றத கேள்வி. இத கழிச்சிக்க அப்படின்னா 159 ரூபாய். சரிங்களா? சோ தள்ளுபடி சதவீதம் ஃபார்முலா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பை எம்பி இன்டு 100%. டிஸ்கவுண்ட் 159, மார்க்கெட் பிரைஸ் பிக்ஸ் பண்ண ரேட் என்ன? ஃபர்ஸ்ட் இருந்த அமௌண்ட் தான் பிக்ஸ் பண்ண ரேட். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார் அப்படின்னா, இருக்கிறதுலே எது பெரிய அமௌண்ட்டோ அதுதான் மார்க்கெட் பிரைஸ். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனி வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம் ஒரு ரேட்டு, இந்த பொருளுக்கான ரேட் இதுதான் அப்படின்னு, அது மார்க்கெட் பிரைஸ். அது ஒரு 5-6 சப்டீலர் தாண்டி கீழே நம்ம கிட்ட வரும்போது நமக்கு அவங்க வந்து ஒரு பிரைஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு 150 ரூபாய் தள்ளுபடி, 200 ரூபாய் தள்ளுபடின்னு கம்மி பண்ணி தருவாங்க. அதுதான் செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ்ன்றது ஒரு கஸ்டமர், அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து நம்ம வாங்குறது. சரிங்களா? மார்க்கெட் பிரைஸ்ன்றது அவங்க பிக்ஸ் பண்ண ரேட். சரியா? சோ லிஸ்டட் பிரைஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அவங்க பிக்ஸ் பண்ண ரேட் என்னன்னா 1060 தான். சோ தள்ளுபடி பண்ணி தான் அந்த அந்த ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, வியாபாரத்தை அதிகரிக்க, பூஸ்ட் தி சேல்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. சரியா? தனது வியாபாரத்தை அதிகரிக்க அவர் என்ன பண்றாரு? விலையை குறைக்கிறாரு, அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அது எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாரு? இதான் கேள்வி. சோ இப்போ 0க்கு 0 அதிர்ஷ்டம். 5ஆம் வாய்ப்பால்ல, சாரி 2ஆம் வாய்ப்பால்ல இது 5 முறை, 2ஆம் வாய்ப்பால்ல இது 53 முறை. சரிங்களா? இதை டைரக்டா பார்த்தே அடிக்கலாம். ஓர் 53 53 3 முறை 159. சரிங்களா? 53 50 பிளஸ் 3ன்னு எழுதலாமா? 53 50 பிளஸ் 3ன்னு எழுதலாம். 50 3ஆல பெருக்குனா 150, 3 3ஆல பெருக்குனா 9. சரியா? அப்ப 53 3ஆல பெருக்குனா 159. சரியா? இதை கேன்சல் பண்ணிட்டேன். 3ஐயும் 5ஐயும் பெருக்குனா 5% அப்படின்றது தள்ளுபடி சதவீதமா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். The price of a hat is rupees 210. What is the market price of the hat if it is brought at 16% discount அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 16% தள்ளுபடியில் வாங்கிய ஒரு தொப்பியின் விலை ரூபாய் 210 எனில் அவர் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ தள்ளுபடி அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? 16% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பொருளோட 84% தான் வித்திருக்காங்க. சரியா? 16% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 84% தான் வித்திருக்காங்க. அந்த 84% தான் அவங்க விற்ற விலையா கொடுத்துருக்காங்க 210 ரூபான்னு. சரியா? சோ அப்போ அந்த பொருளோட வாங்கிய விலை பிக்ஸ் பண்ண ரேட் என்னவா இருந்திருக்கும்? 100% ரேட். இதுதான் கேக்குறாங்க. சரிங்களா? சோ இத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கொஸ்டின் மார்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற நம்பரை கீழே எழுதிக்கிறேன். சோ இத எப்படி கேன்சல் பண்ணலாம்? இப்போ 21ஆம் வாய்ப்பால்ல அதிக, 21ஆம் வாய்ப்பால்ல இது 10 முறை. சரிங்களா? 21ஆம் வாய்ப்பால்ல இது 10 முறை. ஒரு 21 ஒரு 0. 21ஆம் வாய்ப்பால்ல இது 4 முறை. ஒரு நாள் 4, 25 முறை 100. சோ 25யும் 10யும் பெருக்குனீங்க அப்படின்னா 250 ரூபாய் அப்படின்றது அந்த பொருளோட வாங்கிய விலையா இருக்கும். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். Next, by selling a flower for rupees 528, a woman gains 20%. At what price should she sell it to gain 20% அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பெண் பூந்தொட்டி ஒன்றை 528க்கு விற்று 20% லாபம் பெறுகிறாள். சோ 528 ரூபாய்க்கு ஒரு பூந்தொட்டியை விற்கும் போது அவங்களுக்கு 20% லாபம் கிடைக்குது அப்படின்னா
528 ரூபான்றது அந்த பொருளோட 120%. சரியா? ஏன்னா 20% லாபம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சோ அப்ப 120% தான் 528. 25% லாபம் வரணும் அப்படின்னா அவங்க என்ன விலைக்கு வித்திருக்கணும் இதான் கேக்குறாங்க. 25% லாபம் வரணும்னா இங்க அவங்க 125%க்கு வித்திருக்கணும். சரியா? அந்த 125%க்கு வித்திருந்தா அதுக்கான காஸ்ட் என்ன, அமௌண்ட் என்ன, இதுதான் கேக்குறாங்க. சோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 528 இன்டு 125. கொஸ்டின் மார்க்கு ஆப்போசிட்ல இருக்க நம்பர் கீழே எழுதிக்கிறேன். சோ 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன் அப்படின்னா I2 10 மீதி 20. 2னா 20 வந்து 4 முறை வரும், இங்க 25 முறை. நெக்ஸ்ட் 6ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன்னா இது 4 முறை. 6ஆம் வாய்ப்பால்ல 6 8 48 மீதி 4 48னா அகைன் 8 முறை. சரிங்களா? ஒரு நாள் 4 22 முறை 88. சோ 22ஐயும் 25ஐயும் பெருக்கினீங்க அப்படின்னா 550 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன். A dishonest shopkeeper professes to sell sugar at his cost price but uses a 950 gram for 1 kilogram. Find his profit percentage அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நேர்மையற்ற வியாபாரி ஒரு குறிப்பிட்ட விலைக்கு சர்க்கரையை விற்கும் போது 1 கிலோக்கு 950 கிராம் மட்டுமே தராரு எனில் அவரின் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வியாபாரி, சரிங்களா, அவர் என்ன செய்யறாரு, 1 கிலோ சர்க்கரை தர வேண்டிய இடத்துல 950 கிராம் தந்துட்டு அந்த 50 கிராம் 50 கிராம் எடுத்துக்கிறாரு. சரிங்களா? கொடுத்த மாதிரி கணக்கு காமிச்சுக்கிறாரு. சோ ஒரு கிலோக்கும் அவருக்கு 50 கிராம் லாபம். சரிங்களா? அந்த 50 கிராம் அவருக்கு லாபம்னா அது எவ்வளவு பர்சன்டேஜ் லாபம், இதுதான் கொஸ்டின். சோ இப்ப என்ன செய்யணும், 1 கிலோக்கு 1000 கிராம். சரிங்களா? 1 கிலோக்கு 1000 கிராம். இதுல 950 கிராம நான் கழிச்சிடுறேன். கழிச்சனா எனக்கு 50 கிராம் கிடைக்கும். சரிங்களா? 50 கிராம் கிடைக்கும். சோ இத ஈஸியா போடலாம். இன்னும் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிருங்க. சரிங்களா? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிருங்க. 1000 கிராம்ல இருந்து 950 கிராம் கழிச்சிட்டேன். லாப சதவீதம் அப்படின்னா நான் ஏற்கனவே பேசியிருப்பேன், சின்ன நம்பரை கீழே போடணும் இன்டு 100%. சரிங்களா? லாபம் அப்படின்னா சின்ன நம்பர் கீழே போடணும் இன்டு 100%. நஷ்டம்னா பெரிய நம்பர் கீழே போடணும் இன்டு 100%. ஸோ கான்செப்ட் இவ்வளவுதான். மேல 50 கீழே 950 இன்டு 100%. 0க்கு 0 அடிச்சிட்டேன். ஓரஞ்சு 5 19 முறை 95. சரிங்களா? சோ கீழே 19 வர மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுதான் ஆன்சர். பாருங்க, நம்ம அதிர்ஷ்டம் 3 ஆப்ஷன், கீழே 19 வருது. சோ இப்போ என்ன சார் செய்யணும், 100 19ஆல வகுக்கணும். சரிங்களா? எப்படி வகுக்கலாம், நமக்கு 19ஆம் வாய்ப்பா தெரியாது. சரியா? அப்ப என்ன செய்யலாம், 19 10 முறை பெருக்குனா 190. ஆமா தானே? 19 10 முறை பெருக்குனா 190. அதுல பாதி என்ன, 190ல பாதி என்னங்க, 95. அப்ப 19 5 முறை பெருக்குனா 95. சரியா? சோ கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நம்பரை 10 முறை பெருக்குனா ஈஸியா சொல்லிடலாம், அந்த நம்பர் கூட 0 சேர்த்தா வந்துரும்னு. அப்ப 19 10 முறை பெருக்குனா 190. அந்த 190ல பாதி 95. அப்ப 10ல பாதி 5 இல்ல, 5 19ஆல பெருக்குறீங்க அப்படின்னா 95ன்னு வரும். சரியா? அப்ப மீதி 5. ஆன்சர் எழுதும்போது 5/19% லாபம் அப்படின்றத குறிக்கணும். சரியா? சோ 5/19% அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஒற்றை தள்ளுபடியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ சிங்கிள் ஈக்குவலன்ட் ரேஷியோ இல்லனா சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படின்னா என்ன சார், சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க.
இந்த 2% ஒரு சில கடையில நம்ம பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் 20% தள்ளுபடின்னு கொடுத்திருப்பாங்க. அகைன் மறுபடியும் எக்ஸ்ட்ராவா ஒரு 10% தள்ளுபடின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது தள்ளுபடி மொத்தம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம 30% சொல்லக்கூடாது. சரியா? சோ அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் இந்த சம். சோ பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100 அப்படின்றது தான் இந்த மாதிரி சம்முக்கான ஷார்ட்கட். இதுல தள்ளுபடின்னு தான் ரெண்டு நம்பரையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தள்ளுபடின்னு கொடுக்குறாங்கன்னா அது கம்மி தானே ஆகும். அதாவது கடைக்காரருக்கு என்ன ஆகும்? கிட்டத்தட்ட நஷ்ட கணக்கு தான். என்னதான் ஒரு அந்த பொருளை அதிகமான ரேட்டுக்கு வித்திருந்தாலும் முன்ன சொன்னதை விட இப்ப கம்மியாகும் விலை. கரெக்ட் தானே? சோ தள்ளுபடின்னு கொடுத்தாலே அந்த வேல்யூவை மைனஸ்ல எடுத்துங்க, ஏன்னா மதிப்பு குறையும். சரியா? பிளஸ் எக்ஸோட வேல்யூ -20, ஒய்யோட வேல்யூ -10 பை 100. 2 0க்கு 2 0 அதிர்ஷ்டம். இது -30, மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா, ஓ 2. இது புரியுதா பாருங்க? இது பெருக்கல்ல இருக்கு. எக்ஸ் ஒய் அப்படின்றது பெருக்கல்ல இருக்கு. அப்போ -2யும் -1யும் பெருக்குனா +2. ஓகேங்களா? சோ அப்போ -28ன்னு வரும். இதை எதை சார் குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 28% குறைவு, இல்லைன்னா 28% இந்த இடத்துல தள்ளுபடி அப்படின்றத குறிக்குது. சரிங்களா? சோ 28% டிஸ்கவுண்ட் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். சோ 3 பேர் 10%, 5%, 20% இந்த மாதிரி 3 பேர் கொடுத்துட்டு அதே கொஸ்டின், ஒற்றை சமான தள்ளுபடியை காண்க, ஃபைண்ட் த சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ என்ன செய்யலாம்? இந்த மாதிரி கொடுத்தாலும் சார் எக்ஸ் ஒய் ஜெட்னு என்ன ஃபார்முலா இருக்கா? எக்ஸ் ஒய் ஜெட்லாம் ஃபார்முலா இல்ல. எக்ஸ் ஒய் பேஸ் பண்ணி அந்த 2 கொடுத்தாங்கல்ல, அதை வச்சுதான் நம்ம சம் போடணும், வேற வழி இல்லை. சரிங்களா? அந்த ஃபார்முலா தான். சோ அந்த ஃபார்முலா நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் 10க்கும் 5க்கும் சம் போடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு சம் போடுறேன். சோ என்ன ஆகும்? -10 -5 பிளஸ் -10 இன்ட்டு -5 பை 100. சரிங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 அதிர்ஷ்டம். இது -25 மைனஸ் மைனஸ் பிளஸ் 15 பை 10ன்னு வருது. 1ஐயும் 15ஐயும் பெருக்குனா 15, 15 பை 10ன்னு வருது. சோ 5ஆம் வாய்ப்பாடுல இது 2 முறை, இது 3 முறை. இல்லைன்னா இன்னும் பெஸ்ட், இதுவே ஏன் அதிகம், 10ஆல இருக்கு, கடைசியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுங்க, பிளஸ் 1.5ன்னு வரும். சரியா? 15 10ஆல வகுத்தா 1.5. சரிங்களா? ஒரு 0 இருக்கு, கடைசியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கிறேன். சோ 25ல இருந்து 1.5 கழிச்சிங்கன்னா 23. சரியா? -23ன்னு வருது. சோ இந்த 23 அப்படின்றது எதை தெரியுமா குறிக்குது? ஃபர்ஸ்ட் 2க்கான ஒற்றை சமான தள்ளுபடி. இப்போ இங்க இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க 20ன்னு. என்ன செய்யணும்னா எனக்கு இங்க கிடைச்ச ஆன்சரும் இந்த 3வது நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இன்னொரு தடவை இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும். சரியா? சோ சேம் ஃபார்முலா, x plus y plus xy by 100 -23.5 -20 plus -23.5 இன்ட்டு -20 by 100. ஒரு 0க்கு ஒரு 0 அதிர்ஷ்டம். சரிங்களா? இதை கூட்டினா -43.5 மைனஸ் மைனஸ் பிளஸ் 23ஐ 2ஆல பெருக்கினா 47 பை 10. புரியுதா பாருங்க? 23ஐ 2ஆல பெருக்கிறேன், 23 2ஆல பெருக்கினா 46, அரைய 2ஆல பெருக்கினா 1. சோ 23ஐ 2ஆல பெருக்கினா 47. சரியா? அந்த 47 10ஆல வகுக்கிறேன், 43.5 பிளஸ் 4.7 10ஆல வகுக்கிறேன் அப்படின்னும் போது ஒரு 0 இருக்கு, அந்த ஒரு 0 கடைசியிலிருந்து தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 4.7 வந்துடும். சோ இதை கழிச்சீங்கன்னா -38.8% அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? சோ அதாவது இந்த மைனஸ்ன்றது எடுத்துட்டீங்க அப்படின்னா 38.8% டிஸ்கவுண்ட் அப்படின்றது ஆன்சர். அந்த மைனஸ்ன்றது அங்க குறையுது, டிஸ்கவுண்ட் ஆகுது அப்படின்றத குறிக்குது. சரிங்களா? சோ அப்போ ஆப்ஷன் சி
38.8% அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு பழ வியாபாரி ஒரு டசன் ஆப்பிள்களை ரூபாய் 84க்கு வாங்குகிறார். அதில் 2 ஆப்பிள்கள் அழுகிவிட்டன. அவர் 16 லாபம் பெற வேண்டும் எனில் ஒவ்வொரு ஆப்பிளின் விற்பனை விலையை கண்டறியவும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஈஸியான கொஸ்டின்ங்க. A fruit seller brought a dozen apple for ₹84. இதுல 2 apples are rotten அப்படின்னு கொடுத்திருக்காங்க. If he has to get a profit of ₹16, find the selling price of each apple அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா நல்லா புரிஞ்சுங்க. 12 ஆப்பிளோட விலை 84 ரூபாய். ஒரு டசன் அப்படின்னா 12 ஆப்பிள் தானே. ஒரு டசன்னா 12 ஆப்பிள். அந்த 12 ஆப்பிள் தான் 84 ரூபாய். இதுல 2 ஆப்பிள் அழுகிருச்சு. சரியா? 2 ஆப்பிள் வந்து ரொட்டைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 ஆப்பிள் நாசமா போச்சு. சரியா? அப்ப இப்ப எங்கிட்ட இருக்குது 10 ஆப்பிள் தான். ஓகேங்களா? இப்ப எங்கிட்ட இருக்குது 10 ஆப்பிள் தான். அந்த 10 ஆப்பிள் வந்து எவ்வளவுன்னு சொல்றேன்? 84 ரூபான்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்க. 12 ஆப்பிள் இருந்தது, அதுல 2 ஆப்பிள் அழுகிருச்சு. அப்ப எங்கிட்ட இருக்குது 10 ஆப்பிள் தான். அந்த 10 ஆப்பிளுக்கும் நான் 84 ரூபாய் இல்லாம இன்னொரு 16 ரூபாய் லாபம் பெறணும் அப்படின்னு சொல்றேன். சரியா? சோ நான் செலவு பண்ண காசு அந்த 12 ஆப்பிளுக்கு 84 ரூபாய். எனக்கு அந்த 84 ரூபாய் வந்தா மட்டும் பத்தாது. இந்த 10 ஆப்பிள் தான் நான் விற்க போறேன். ஆனா இந்த 10 ஆப்பிள் விற்கும் போது எனக்கு இன்னொரு 16 ரூபாய் லாபம் வரணும். நான் செலவு பண்ண 84 ரூபாய் பத்தாம இன்னொரு 16 ரூபாய் லாபம் வரணும். அப்பனா அந்த 10 ஆப்பிள நான் எவ்வளவுக்கு விற்கணும்? 100 ரூபாய்க்கு விற்கணும். சரியா? 10 ஆப்பிள 100 ரூபாய்க்கு விற்கணும். அப்படி வித்தாதான் நான் செலவு பண்ண 84 ரூபாய் பிளஸ் 16 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதுதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அவர் 16 ரூபாய் லாபம் பெற வேண்டும் எனில், சரியா, இஃப் he has to get a profit of ₹16 அப்படின்னா ஒரு ஆப்பிளோட ரேட் என்ன? 10 ஆப்பிள் 100 ரூபாய் தான். ஒரு ஆப்பிள் எவ்வளவுங்க? 10 ரூபாய். சரியா? சோ ஆப்ஷன் ஏ 10 அப்படின்றது ஆன்சர். ஏன்னா கொஸ்டின்ல அதான் கேக்குறாங்க, ஒவ்வொரு ஆப்பிளின் விற்பனை விலையை கண்டறியவும். சரியா? ஈச் ஆப்பிளோட ரேட் என்ன அதானே கேக்குறாங்க. செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் ஆப்பிள். ஓகேங்களா? சோ அப்போ ஒரு ஆப்பிளோட ரேட்டு 10 ரூபாய். சோ இந்த மாடல் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த பென்சிலை வச்சு ஒரு சம் போட்டோம். கரெக்டா? 16 பெட்டி ஸ்ட்ராபெரிகளின் அடக்க விலை 20 பெட்டி ஸ்ட்ராபெரிகளின் விற்பனை விலைக்கு சமம் அப்படின்னா லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த மாடல் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட், ஒரு கடைக்காரர் மிதிவண்டியை ரூபாய் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நஷ்டம் ஏற்பட்டது. சோ 4275க்கு விற்கிறதுனால அவருக்கு 5% நஷ்டம்னா 95% தான் வித்திருக்காரு. சரியா? 100% விற்க வேண்டியதை 95% வித்தனால்தான் 5% அவருக்கு நஷ்டம். சரியா? அவருக்கு 5% லாபம் வரணும் அப்படின்னா அந்த கடைக்காரர் மிதிவண்டிய என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப 105% அவருக்கு வரணும் அப்படின்னா அந்த கடைக்காரர் அந்த சைக்கிள என்ன ரேட்டுக்கு வித்திருக்கணும். சோ சேம் அதே கிராஸ் மல்டிபிளிகேஷன் இன்டு 105/95. இத 5ஆல் அடிக்கிறேன்னா இது 19 முறை, இது 21 முறை. சரிங்களா? வேற வழி இல்ல, 19ஆல் தான் கேன்சல் பண்ணி ஆகணும். ஏன்னா 19 வந்து ஒரு பகா எண், பிரைம் நம்பர்ஸ். சோ ஓர் 19 19, 2 முறை 38. சரிங்களா? 2 முறை 38 மீதி 4, 47 அப்படின்னும் போதும் 2 முறை 38, 47ல 38 போச்சுன்னா மீதி 9, 95 அப்படின்னா 5 முறை 95. சோ 225 21ஆல பெருக்குனீங்க அப்படின்னா ஆன்சர். சோ 4725 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ங்க. ஒரு சட்டை 110 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு கேக்குறாங்க. எவ்வளவு நஷ்டம் நமக்கே தெரியும்.
110 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட்டை வாங்கி 90 ரூபாய்க்கு விற்கிறேன்னா 20 ரூபாய் நஷ்டம். கரெக்டா? சோ அது மேல பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டேன், கீழே நஷ்டம்னு சொன்னனால பெரிய நம்பர் கீழே போடுறேன் இன்ட்டு 100%. சரிங்களா? நஷ்டம்னு சொன்னனால, லாஸ்ன்னு சொன்னனால பெரிய நம்பர் கீழே, மேல 20/110 இன்ட்டு 100%. 0க்கு 0 அதிர்ஷ்டம். சரிங்களா? சோ மேல பெருக்குனா 200, அதை 11ஆல டிவைட் பண்றோம். சோ ஓர் 11 11, மீதி 9 90 வருமா? 8 முறை 88, மீதி 2. சோ ஆன்சர் 18 2/11% இருக்கா? ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 18 2/11%. சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1250க்கு வாங்கினார். அதனை சீர்படுத்த 250 செலவு செய்தார். அவர் அதனை 1400க்கு விற்றார் எனில் நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சிபி அவர் செலவு பண்ண காசு என்ன? 1250 ரூபாய்க்கு வாங்குறாரு. இது இல்லாம 250 ரூபாவை சர்வீஸுக்கு யூஸ் பண்றாரு. பாருங்க, ரிப்பேர் பண்ணதுக்கு யூஸ் பண்றாரு. சரியா? சீர்படுத்த இதை கூட்டினீங்கன்னா 1500 ரூபாய் அப்படின்றது வாங்கின விலை. சரியா? விற்ற விலை அப்படின்னும் போது எவ்வளவுக்கு வித்திருக்காரு? 1400 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப நஷ்டம் எவ்வளவுங்க? 1500 ரூபாய் செலவு பண்ணி 1400 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 100 ரூபாய் நஷ்டம். கரெக்டா? சோ அப்ப நஷ்டம் 100 ரூபாய். நஷ்ட சதவீதம் வேணும் அப்படின்னா லாஸ் பை சிபி இன்ட்டு 100%. சோ லாஸ் வந்து 100, சிபி 1500 இன்ட்டு 100%. 2 0க்கு 2 0 அதிர்ஷ்டம். 5ஆம் வாய்ப்பால இது 3 முறை, 5ஆம் வாய்ப்பால இது 20 முறை. சரிங்களா? சோ இதை டிவைட் பண்ணோம். 20 3ஆல டிவைட் பண்றேன். 6 முறை 18, 20. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தீங்கன்னா அகைன் 20ன்னு வரும். 6 முறை 18/2. சரியா? 0 சேர்த்தீங்கன்னா அகைன் 6 முறை 18, மீதி 2. சோ ஆன்சரு 6.666 இப்படி போகுது. இத 6.67% அப்படின்னு சொல்லலாம். சரியா? 6.67%. சோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது இல்லாம டிஸ்கவுண்ட்டையும் முடிச்சுக்கலாம். சரிங்களா? சோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டினா கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். நன்றிகள் பல.